மிஸ்டர் லேடிஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். சர்க்கரை நோயாளிகள் உணவில் எதை சேர்த்து சாப்பிட்டால் சர்க்கரை அளவு நமக்கு குறையும்? ஸோ இந்த சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்கு. பொதுவாகவே நம்ம உடல்ல சர்க்கரை அளவு குறையணும்னா உணவு முறையில் மாற்றம் ரொம்ப தேவை. எல்லார்கிட்டயுமே சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, சர்க்கரை நோய் பிரச்சனை இருக்கா, சரி, முதல்ல நம்ம மாற்றம் கொண்டு வர வேண்டியது உணவு முறைகள் தான். நிறைய பேரோட மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா, நான் எந்த உணவு வேணாலும் சாப்பிடுவேன், எனக்கு சர்க்கரை அளவு குறையணும். ஸோ அந்த மாதிரி தான் நிறைய பேருக்கு ஒரு மைண்ட் செட் இருக்கு. ஸோ அப்போ இந்த சர்க்கரை அளவை குறைப்பதற்கு உணவு முறையில் எதெல்லாம் சாப்பிடலாம்? பெஸ்டா சொல்லணும்னா, நல்ல நார்ச்சத்து இருக்கக்கூடிய, அதாவது நார்ச்சத்து இருக்கக்கூடிய காய்கறிகளை நம்ம சாப்பிடணும். ஸோ அதற்கு அடுத்தது பார்த்தோம்னா, சில உணவு முறைகள் நம்ம மாற்றம் செய்யும் பொழுது, கவனம் செலுத்தி அதை சாப்பிடும் பொழுது சர்க்கரை அளவு நமக்கு குறைய ஆரம்பிக்கும். ஸோ எந்த வகையான மருந்து முறைகளாக இருந்தாலும் சர்க்கரை நோயை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் நம்ம சொல்றது என்னன்னா, உணவு முறை தான். ஸோ டயட்ல நம்ம மாற்றம் கொண்டு வரணும். கொண்டு வந்தால் மட்டுமே சர்க்கரை நோயால் ஏற்படக்கூடிய நிறைய விளைவுகள் இருக்கு இல்லையா, கால்பாதை எரிச்சல், டயபெட்டிக் நியூரோபதி அப்படின்னு சொல்ற விஷயமோ, கண்களில் ஏற்படக்கூடிய பாதிப்போ நமக்கு குறைய ஆரம்பிக்குது. இப்போ இதை நம்ம ரெகுலரா ஃபாலோ பண்ணும்போது சர்க்கரை அளவு குறையும். சர்க்கரையினால் ஏற்படக்கூடிய, உடல்ல ஏற்படக்கூடிய நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கு இல்லையா, இது எல்லாமே நமக்கு மாற ஆரம்பிக்கும். கீரை வகைகள் சர்க்கரை நோயாளிகளுக்கு ரொம்ப சிறந்தது. நமக்கே தெரியும், எல்லாருக்குமே கீரை வகைகள் அப்படின்னு சொல்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானதா இருக்கு. ஸோ அந்த வகையில இந்த குறிப்பிட்ட கீரையை நம்ம அடிக்கடி உணவில் சேர்த்தோ, தினம்தோறும் நான் சொல்ற மாதிரி பயன்படுத்தினாவோ சர்க்கரை நோய்க்கு நல்ல பலன் தருது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுதான் அகத்தி கீரை. பேர்ல இருக்கு பாருங்க, அகத்தி. நம்ம அகத்தில் உடலில் இருக்கக்கூடிய உஷ்ணத்தை, பித்தத்தை குறைக்கக்கூடியது. சர்க்கரை நோய் அப்படின்னு சொல்றது பித்தத்தினால் ஏற்பட்டு இருந்தால் உடல்ல என்னென்ன பாதிப்புகள் இருக்கும்? உடல் இழைச்சிக்கிட்டே போற மாதிரி இருக்கும், அதிகமான உடல் உஷ்ணம் தெரிய ஆரம்பிக்கும், நரம்புகளில் பாதிப்பு அதிகமாக இருக்கும். இந்த மாதிரியான பிரச்சனைகள் நமக்கு நிறைய பேருக்கு ஏற்படுது. இதை தொடர்ந்து பார்த்தோம்னா, நம்ம சர்க்கரை நோயை பொறுத்த வரைக்கும் உடல்ல அந்த பலம் அதிகரிக்க வேண்டும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? உடல்ல பலம் அதிகரிக்கணும்னா இந்த மாதிரி நம்ம நரம்புகள் பலப்படுறதுக்கோ, தசைகள் வலிமையாக இருக்கிறதுக்கோ என்னென்ன வழிமுறைகள் இருக்கோ அதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரணும். ஸோ பொதுவாக பார்த்தோம்னா, நம்ம உடல்ல ஸ்டாமினா இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு அகத்திக்கீரை ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு நான் சொல்றேன். இது அகத்திக்கீரையை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் துவர்ப்பு, கசப்பு சுவை இருக்கக்கூடியது, அதிகமான கால்சியம், இரும்பு சத்து நிறைந்திருக்கக்கூடிய கீரை வகை. இந்த கீரை வகை யாருக்கெல்லாம் சிறந்தது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். பொதுவாக பித்தத்தை குறைக்கக்கூடியது அப்படின்னு நான் சொன்னேன். வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், வயிறு எரிச்சல், தீராத அல்சர், இதை குறைப்பதற்கும், பித்தம் அப்படின்னாலே நம்ம பிபிஎஸ் சொல்வோம், ஸோ பிளட் ப்ரெஷர், ஸோ சுகர் இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு பிளட் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். அதை சரி செய்யறதுக்கும் நமக்கு அகத்திக்கீரை மிக சிறந்ததாக பயன்படுது. இதை நம்ம உணவில் எப்படி சேர்த்து கொள்ளலாம் அதையும் நான் சொல்றேன். தினம்தோறும் அகத்திக்கீரை சாறு எடுத்து குடிக்கலாம். ஸோ இந்த சாறு எடுத்து எவ்வளவு எம்எல்? ஒரு 60 ml. ஸோ இது 60 ml நம்ம சாறு திக்கா எடுத்துட்டு அதுல ஒரு 60 ml தண்ணீர் கலந்துட்டு இதை அப்படியே காலையில எம்டி ஸ்டொமக்ல குடிக்கலாம். ஸோ அகத்திக்கீரை சாறு நம்ம பருகும் பொழுது உடலில் என்னென்ன மாற்றங்கள் நடக்கும்? பாசிட்டிவான ரிசல்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சுகர் லெவல் நமக்கு நல்லாவே குறைய ஆரம்பிக்கும். ஸோ பிளட் சுகர் லெவல் நமக்கு குறைய ஆரம்பிக்குது. நம்ம உடல்ல ஒரு சோர்வு, சுகர் இருந்தாலே நமக்கு என்ன ஆகுதுன்னா உடல் சோர்வு ஏற்பட ஆரம்பிச்சிருது. உடல் சோர்வுனா நமக்கு ஒரு டயர்ட்னஸ் இருக்கும், ஜென்ரல் பாடி வீக்னஸ் ஏற்பட ஆரம்பிச்சிடும், சரியா பசியின்மை இருக்கும், வாயில அடிக்கடி ஒரு புண்கள் ஏற்படுறது, மவுத் அல்சர் அப்படின்னு சொல்றது, இல்ல அல்சரேட்டிவ் கொலைட்டிஸ். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா பித்தத்தினால் வந்திருக்கக்கூடிய நீரிழிவு நோய்க்கு ஆசனவாய் பகுதியில அதிகமான எரிச்சல், தடிப்பு, இது எல்லாமே நமக்கு ஏற்படுது. ஸோ தொடர்ந்து இந்த உணவு முறையோட நம்ம அகத்திக்கீரையை பயன்படுத்தும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உடல்ல மாற்றம் ஏற்பட ஆரம்பிக்குது. ஸோ மாற்றம் அப்படின்னு சொல்லும்போது சர்க்கரையோட அளவு, ஸோ சர்க்கரையோட அளவு நமக்கு நல்லாவே குறைஞ்சி உடல்ல நிறைய மாற்றம் ஏற்பட ஆரம்பிக்குதுன்னு சொல்லலாம். அப்ப சர்க்கரை நோயாளிகள் தினம்தோறும் இந்த அகத்திக்கீரை சாறு பயன்படுத்தும் போது உடல்ல ரத்தத்துல இருக்கக்கூடிய கழிவுகள் நமக்கு வெளியேறி
சர்க்கரை அளவும் நமக்கு குறைய ஆரம்பிக்கும். நேச்சுரலாவே இது இன்சுலின் செக்ரீஷனுக்கும் இது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி இந்த கீரையை சமைத்து மாதம் 1 முறையோ 2 முறையோ சமைத்து சாப்பிடும்போது இதுல இருக்கக்கூடிய நார்ச்சத்து உடல்ல ப்ரோபயோட்டிக்ஸ், நிறைய பேருக்கு இந்த பெருங்குடல் பகுதியில தானே அதிகமான பிரச்சனை இருக்கும். ஸோ இதை சரியாகுவதற்கு நமக்கு அகத்திக்கீரை பயன்படுது. ஸோ இந்த ப்ரோபயோட்டிக் என்ன பண்ணும்னா பெருங்குடல் பகுதியில இருக்கக்கூடிய இன்ஃப்ளமேஷனை குறைச்சி பைல்ஸ் மற்றும் ஃபிஸ்டுலா பிரச்சனை இருந்தால் அதை சரி செய்யறதுக்கும் நமக்கு பயன்படுது. இப்போ தொடர்ந்து இதை வந்து நம்ம பயன்படுத்திக்கிட்டே வரும்பொழுது உடலில் சர்க்கரையோட அளவு நமக்கு குறைஞ்சிக்கிட்டே வர ஆரம்பிக்குது. சரி, இது வந்து தினம்தோறும் நான் சாறு எடுத்து அகத்திக்கீரையை பயன்படுத்த முடியல அப்படின்னு சொன்னா வேறு எந்த வகையில பயன்படுத்தலாம் அப்படின்னா அகத்திக்கீரையை பொடி பண்ணிக்கணும். ஸோ இந்த அகத்திக்கீரை பொடி வந்து மார்க்கெட்ல அவைலபிளா இருக்கும், நிறைய கம்பெனிஸ்லயும் வருது. ஸோ இந்த அகத்திக்கீரை பொடியை வந்து நம்ம 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெந்நீர்ல போட்டு டீ மாதிரி காலையில குடிக்கணும். இதை வடிகட்டக்கூடாது. ஸோ நல்ல வெந்நீர்ல ஒரு 1/2 ஸ்பூன் அகத்திக்கீரை பொடியை போட்டு கலந்துட்டு ஒரு 5 நிமிடம் அப்படியே வச்சுட்டு இந்த தண்ணீரை குடிச்சிடணும். ஸோ இதை ஃபில்டர்லாம் பண்ண வேண்டாம். அப்படியே இதை குடிக்கும் போதுதான் இதனோட முழு ஆற்றலும் பலனும் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்குது. ஸோ நம்ம சுகர் லெவலை குறைக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா ரொம்ப பெஸ்ட். ஏன்னா சுகர்னால வரக்கூடிய உடல் சோர்வு, உடல் அசதி, அதை வந்து நம்ம குறைக்கிறதுக்கு அகத்திக்கீரை நமக்கு பயன்படுது. அகத்திக்கீரையை வந்து சமையலாகவோ நம்ம வந்து பொடி மாதிரியோ இல்லை சாறு எடுத்து பயன்படுத்தும் போது என்ன நிறைய பேருக்கு கால்கள்ல டயபெட்டிக் அல்சர் இருக்கும் இல்லைங்களா, டயபெட்டிக் ஃபுட் அப்படின்னு சொல்லுவாங்க. கால் நரம்பு வந்து பாதிக்கப்படுறது, ஒரு மதமதப்பு ஏற்படுறது. ஸோ இது எல்லாமே நமக்கு சரியாவதற்கு அகத்திக்கீரை சாறை நம்ம பயன்படுத்திட்டே வரலாம். ஸோ கால் பாத எரிச்சல் இருந்தாலும் இதை பயன்படுத்தலாம். இதனோட ரொம்ப சிம்பிளா வேறு என்னென்ன கீரைகளும் நம்ம பயன்படுத்துறது நல்லது அப்படின்னு பார்த்தோம்னா சுகர் இருக்கக்கூடியவங்க முருங்கைக்கீரை ரொம்ப முக்கியம், பசலைக்கீரை ரொம்ப முக்கியம், தவசிக்கீரை, கல்யாண முருங்கை. ஸோ இந்த மாதிரி கீரை வகைகளும் சர்க்கரை நோயை நமக்கு குறைக்க ஆரம்பிக்கும். இப்போ நமக்கு பித்தம் ரொம்ப அதிகமா இருந்து சர்க்கரை நோயும் இருக்கு, இதனோட சேர்த்து நமக்கு வந்து கொலஸ்ட்ரால் லெவலும் அதிகமா இருக்கு அப்படின்னு சொன்னா இதனோட ஒரு சிலருக்கு ஃபேட்டி லிவர் ப்ராப்ளம் இருக்கும். சுகர் லெவல் அதிகமா இருந்து அதனோட சேர்த்து கொலஸ்ட்ரால் லெவலும் அதிகமா இருந்துச்சுன்னா ஃபேட்டி லிவர் ப்ராப்ளம் இருக்கும். இதை சரி செய்யறதுக்கு கீழாநெல்லி, ஸோ அகத்திக்கீரை பொடி 100 கிராம், கீழாநெல்லி பொடி 50 கிராம், ரெண்டும் ஒன்று சேர்த்து வெந்நீர்ல கலந்து குடிச்சிட்டு வரலாம். ஸோ இந்த மாதிரி குடிக்கும் போதும் சுகர் லெவல் நமக்கு நல்லாவே குறைய ஆரம்பிக்கும். ஸோ இதை தாண்டி முக்கியமாக பார்த்தோம்னா சுகர் இருக்கக்கூடிய நிறைய பேர் வந்து நாவல் கொட்டை கற்பம் பயன்படுத்தலாம். ஸோ இது வந்து கற்ப முறைப்படி சில சாறுகள், நெல்லிக்காய் சாறு இது எல்லாமே விட்டு, அதாவது நாவல் கொட்டையை நெல்லிக்காய் சாறு விட்டு பாவனை செய்து எடுத்து வச்சிருப்பாங்க. ஸோ இந்த மருந்தை நம்ம பயன்படுத்தும் போது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உடல்ல இருக்கக்கூடிய ஆற்றல் வந்து அதாவது சுகரோட லெவல் வந்து குறைய ஆரம்பிச்சு ஆற்றல் அதிகரிக்க ஆரம்பிக்குது. ஸோ சுகர் இருக்கிறவங்க உணவு முறையில கண்டிப்பாக மாற்றம் செய்ய வேண்டும். அதுல என்ன கீரை வகைகள் சாப்பிடலான்னு இந்த பதிவுல பார்த்தோம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.